இரவு 10 மணி. மழை பெய்யுது. ரமேஷ் ஒரு டாக்ஸியை ஓட்டிக்கொண்டு சுடுகாடு சாலையில் போற்றான். இந்த நேரத்தில் யாரும் அங்கே போவதில்லை. ஆனால் இன்று ஒரு பெண்ணை பார்த்தான். அவள் வெள்ளை புடவை அணிந்திருந்தாள். அவளுடைய நீண்ட கூந்தல் முகத்தை மறைத்திருந்தது. அவளுடைய கழுத்தில் ஒரு விசித்திரமான ஜிகினா இருந்தது. ரமேஷ் தன்னுடைய வண்டியை நிறுத்தினான். ஏறிக்கொள்ளுங்கள் என்று அவளை பார்த்து கூறினான். அவள் ஏறிக்கொண்டாள். ஆனால் அவள் பேசவில்லை. ரமேஷ் பின்னால் பார்த்தான். அவளுடைய முகம் தெரியவில்லை. அவளுடைய கழுத்து மட்டும் தெரிந்தது. அந்த ஜிகினா ஒளிர்ந்து கொண்டிருந்தது. எங்கே போக வேண்டும் என ரமேஷ் கேட்டான். ஆனால் அவள் பதில் கூறவில்லை. வண்டி சுடுகாட்டை நெருங்கியது. திடீரென்று அவள் பேசினாள். இங்கேயே நிறுத்து என்றாள். அவளுடைய குரல் காற்றில் கரைந்தது போல் இருந்தது. ரமேஷ் வண்டியை நிறுத்தினான். அவள் கீழே இறங்கினாள். ரமேஷ் அவளிடம் பணம் கேட்க நினைத்தான். ஆனால் அவளை திரும்பி பார்த்தபோது அவள் இல்லை. அவள் சுடுகாட்டுக்குள் நடந்து சென்றாள். அவளுடைய வெள்ளை புடவை இருட்டில் தெரிந்தது. ரமேஷ் பயத்தில் நடுங்கினான். ரமேஷ் தன்னுடைய வண்டியை ஓட்டிக்கொண்டு செல்ல நினைத்தான். ஆனால் வண்டி ஓடவில்லை. திடீரென்று பின்னால் யாரோ இருப்பது போல உணர்ந்தான். திரும்பி பார்த்தான். அவள் அங்கே உட்கார்ந்திருந்தாள். இப்போது அவளுடைய முகம் தெரிந்தது. அது வெளுப்பட்ட முகம். கண்கள் இல்லை. நான் இங்கேயே இருக்கிறேன் என்றாள் அவள். என் கணவர் என்னை இங்கேயே விட்டுச் சென்றார். நீங்கள் என்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். ரமேஷ் கத்தினான். ஆனால் அவனுடைய குரல் வரவில்லை. மறுநாள் காலை காவல்துறை உத்தியோகிகள் ரமேஷின் டாக்ஸியை சுடுகாட்டுக்கு அருகில் கண்டுபிடித்தனர். ஆனால் ரமேஷ் அதில் இல்லை. டேஷ்போர்ட்டில் ஒரு வெள்ளை புடவையின் துண்டு இருந்தது. அதன் மேல் ஒரு ஜிகினா வைக்கப்பட்டிருந்தது. இன்றும் அந்த சுடுகாடு சாலையில் இரவு நேரங்களில் ஒரு வெள்ளை நிழல் தெரிகிறது. டாக்ஸி டிரைவர்கள் அந்த பாதையை தவிர்க்கிறார்கள். ஆனால் சிலர் அவளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் வருவதில்லை. அந்த ஜிகினா இன்னும் யாரோ ஒருவரின் கழுத்தில் இருக்கிறது.